ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நேற்று ட்ரா 1 மணி ட்ரா என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னா 647. நம்ம சொன்ன மாதிரியே நம்ம பார்த்தீங்கன்னா சண்டே ரிசல்ட்டுக்கு கணக்கு வச்சுக்கோன்னு சொல்லியிருந்தோம் 236. அது பாருங்கள் நம்பர்ஸ் எப்படி பாஸ் ஆகுதுன்னு பாருங்கள். 2 வந்து மண்டே பாஸ் ஆகிருக்குது. அதுக்கடுத்த நாள் பாருங்கள் 2ம் 6ம் பாஸ் ஆகுது. அதுக்கடுத்த நாள் பாருங்கள் 6 பாஸ் ஆகுது. நேற்றும் 6 பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து சண்டே ரிசல்ட்டை நம்ம எப்பயுமே கணக்கில் வச்சுங்க. அந்த நம்பர்ஸ் உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி வாங்க இன்றைக்கி ட்ரா எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். நேற்று நம்ம கொடுத்தது ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தோம் 6 கொடுத்தோம். நேற்று சூப்பராக பாஸ் ஆகிருக்குதுங்க. இன்றைக்கி ட்ரா என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன மந்த் என்ன வந்திருக்கு ரிசல்ட் வந்து 844. அதே மாதிரி கிராஸில் பார்க்கலாம். கிராஸில் வந்து பாருங்கள் 296, 374, 357, 810, 169. பார்த்தீங்கன்னா 169 பாருங்கள் அடுத்த நாள் அப்படியே பாஸ் ஆகுது. அது மாதிரி இங்கே 844 44 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 35, அதே மாதிரி 35 இருக்குது, அது 34 இருக்குது, அதே மாதிரி 290 இருக்குது. அப்போ அது மாதிரி 74ங்கிறது நம்பர்ஸ் கூட உள்ளே கூட அப்படி வரலாம். ஓகேங்களா? அதனால் நம்ம 2 டிஜிட்டில் கிராஸ்லேயும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இயரில் என்ன வந்திருக்குன்னா 239, அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. நேற்று பாருங்கள் 127க்கு 1க்கு ஒரு 6 வந்துருச்சு, 7 அப்படியே பாஸ் ஆகிடுது நேற்று. ஓகேங்களா? அது மாதிரி இங்கே வந்து பவர் வச்சு வரலாம். 2க்கு பவர் 7, 3க்கு பவர் 8, 9க்கு பவர் 4. அப்போ நேரடியாக கூட என்ன செய்யலாம் அப்படின்னா பவர் வச்சு வந்து இங்கே என்னென்னா 9ன்னு கூட இங்கே வரலாம். அதனால் இதையும் இயரில் வரதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் அதிக நாள் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் ஏ போர்டில் 9 வந்து 21 நாள் பெண்டிங் இருக்குது, 8 வந்து 19 நாள் பெண்டிங் இருக்குது, 3 வந்து பார்த்திங்கன்னா 13 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி பி போர்டை பொறுத்தவரைக்கும் பெண்டிங் எடுத்தால் 5 பாருங்கள் 12 நாள் பெண்டிங் இருக்குது, 9 14 நாள் பெண்டிங் இருக்குது, 2 வந்து 10 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 5 15 நாள் பெண்டிங் இருக்குது, 3 வந்து பார்த்திங்கன்னா 20 நாள் பெண்டிங் இருக்குது, 8 வந்து 9 நாள் பெண்டிங் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்பர் எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 3. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபிபிசிஏசி ஆனில் 59 23 75 92 95 32. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 57 29 79 97 52 25. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 93 39 35 27 99. இது எல்லாமே ஆனில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 640. 6க்கு பவர் 1, 4க்கு பவர் 9, 2க்கு 7க்கு பவர் என்ன அப்படின்னா 2. பார்த்தீங்கன்னா இது பவர் வச்சு வரக்கூடிய நம்பர்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா 92ன்னு வரலாம், அல்லது 19ன்னு வரலாம். நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 975, 759, 923. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 592, 979, 529. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 357, 953. பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து 8 தான் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 7, சப்போர்ட்டுன்னு கொடுத்தோம்னா 5. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று ஆல்டர்னேட் ட்ராவில் ரிசல்ட் என்னென்னா 629. நம்ம உன்னை கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசியில் கொடுத்துருந்தோம் சூப்பராக 29 வின்னிங் ஆகிருக்கு. அதேமாதிரி ஆனில் 9 2 கொடுத்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குதுங்க. இன்றைக்கி தான் எப்படி வர போகிறத பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சண்டே ரிசல்ட்டை பாருங்கள் 566. அந்த 5 6 உள்ளே பாஸ் ஆன் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். இந்த 4 நாளுமே உள்ளே பாஸ் ஆகிருக்கு பாருங்கள். 6 வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பாஸ் ஆகுது. அதே மாதிரி 5 வந்து பாஸ் ஆகுதுன்னா 5க்கு பவர் வச்சு வரக்கூடிய நம்பர்ஸ் பாஸ் ஆகிது பாருங்கள் 0. ஓகேங்களா? இப்போ 5 6 இந்த வீக்குள்ளே ஃபாலோ ஆக போகுது. அதனால் அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நேற்று ரிசல்ட் 629 எப்படி பாஸ் ஆகிதுன்னு பாருங்கள். போன வருஷம் வந்து 1க்கு பவர் என்ன 6, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9 அப்படி உள்ளே பாஸ் ஆகிது. அல்லது அப்படி வச்சிங்கன்னா கூட 7க்கு பவர் என்னென்னா 2. பார்த்திங்கன்னா நேற்று வந்து நேரடியாக இயரில் பவர் வச்சு வந்திருக்குது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், பவர் வச்சு வரக்கூடிய நம்பர்ஸை கணக்கில் வச்சுக்கணும். இங்கே பாருங்கள் 136, 136க்கு 1க்கு பவர் 6, 3க்கு பவர் 8, 6க்கு பவர் 1. அப்போ 681 கணக்கில் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், போன மாதம் வந்து 011 வந்திருக்கு. அதே மாதிரி காசில் பார்க்க சொல்லியிருக்கோம். பாருங்கள் 779, 653, அதே மாதிரி 668, 877 பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஆனால் டபுள்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் பெண்டிங் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2 18 நாள் பெண்டிங் இருக்குது, 7 வந்து 13 நாள் பெண்டிங் இருக்குதுங்க, 8 வந்து 25 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி பி போர்டை பொறுத்தவரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 7 29 நாள் பெண்டிங் இருக்குது, 9 வந்து பார்த்திங்கன்னா 13 நாள் பெண்டிங் இருக்குது, 1 வந்து பார்த்திங்கன்னா 11 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்தவரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 7 பாருங்கள், சி போர்டில் 67 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 0 வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் பெண்டிங் இருக்குது. இன்றைக்கி 0 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே மாதிரி 1 பாருங்கள் 17 நாள் பெண்டிங் இருக்குது, ஓகேங்களா? ஒரு நம்பர்ஸ் வந்து 30 நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உள்ளே பாஸ் ஆகாது. 0 வந்து பார்த்திங்கன்னா 30 நாளுக்கு இன்னையோட ஆகுது. அதனால் இன்றைக்கி 0 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5 கணக்கில் வச்சுக்கோங்க. எப்பயுமே 5 வந்து டேரை பொறுத்த வரைக்கும் 5, 0, 6, 9 4 நம்பர்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்திங்கன்னா 8 2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 1. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபிபிசிஎஸ்சி ஆளில் 87 70 24 41 78 07. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் 42 14 10 01 47 74. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபிபிசிஎஸ்சியில் 28 82 80 21. எல்லாமே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆளில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து 629, 6க்கு பவர் என்ன அப்படின்னா 1, 2க்கு பவர் 7, 9க்கு பவர் 4. அப்போ வந்து இது பவர் வச்சிடக்கூடிய நம்பர் 174. இதை கணக்கில் வச்சுக்கோங்க. 17 வரலாம் அல்லது 74 2 டிஜிட்டில் வரலாம், கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசியில் 870, 241, 287. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசியில் 824, 480, 721. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசியில் 042, 178. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 1 7, சப்போர்ட் என்ன கொடுத்தோம்னா 0 கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கேஎல் மற்றும் டிஆர் நம்பர் போனோம்னா 73 391 63 727க்கு ஹாய்னு மெசேஜ் போட்டுங்க. எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சிடுவாங்க. வின்னிங் அமௌண்ட்டை கரெக்டாக கொடுத்துருவாங்க, நம்பி போடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று 8 மணி ட்ரா என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னா 599. நம்ம ஆல் போர்டில் வந்து என்ன கொடுத்துருந்தோம்னா 5 9 கொடுத்தது, இது சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஏபியில் பாருங்கள் 59 சூப்பராக வின்னிங் ஆகிருக்கு. அதேமாதிரி ஏசிலையும் 59 வின்னிங்காக இருக்குதுங்க. இன்றைக்கி ட்ரா எப்படி வருங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இயரில் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், 991 வந்திருக்கு. பாருங்கள் நேற்று வந்து அப்படியே டபுள்ஸ் இங்கே இறங்கின மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே இன்றைக்கி வந்து அடுத்த நாள் என்ன 95, இந்த 95 கூட இன்றைக்கி வந்தாலும் வரலாம். 9 5ங்கிறது உள்ளே வந்தாலும் வரலாம். அதனால் அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா போன மாதம் என்ன வந்து பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா கிளாஸில் ஃபஸ்ட்டு பாருங்கள் 257 25ன்னு வரலாம் அல்லது 52 வரலாம். அதே மாதிரி 386 இங்கே பாருங்கள் டபுள்ஸ் 55 வந்துருக்குது. அடுத்த நாள் 55 வந்துருக்கு. இந்த 55 வந்து இன்றைக்கி வந்தாலும் வரலாம். அது வருவதற்கான வாய்ப்பை பார்த்துடலாம் என்ன அப்படிங்கிறத. இங்கே பாருங்கள் பார்த்திங்கன்னா நம்ம போன மாதம் என்ன வந்துட்டு 355 வந்திருக்கு. அதனால் அந்த 55ங்கிறது இன்றைக்கி இப்படி பாஸ் ஆனாலும் பாஸ் ஆகலாம். அதனால் 55 கணக்கில் வச்சுக்கோங்க டபுள்ஸுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பெண்டிங் வந்துட்டு 9 17 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 8 வந்து பார்த்திங்கன்னா 24 நாள் பெண்டிங் இருக்குது. 7 வந்து 21 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. 1 வந்து 11 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி பி போர்டு பொறுத்தவரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 4 14 நாள் பெண்டிங் இருக்குது. 3 வந்து 10 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி சி போர்டு பொறுத்தவரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 2 14 நாள் பெண்டிங் இருக்குது. 8 வந்து 18 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. 3 வந்து 10 நாள் பெண்டிங் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 8 9, பி போர்டு பொறுத்த வரைக்கும் 5 4, சி போர்டு பொறுத்த வரைக்கும் 8 3. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபிபிசிஎஸ்சி ஆளில் 85 94 58 43 54 49. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 83 34 45 54 89 98. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 88 93 39 48. எல்லாமே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆளில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா
நேற்று ரிசல்ட் வந்து 8 மணி வந்து 599, 5க்கு ஒரு 0, 9 பவர் 4, 9 பவர் 4. பார்த்தீங்கன்னா 044ங்கிறது பவர் வச்சு வரக்கூடிய நம்பர். நீங்கள் டபுள்ஸும் வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏபிசியில் 858, 943, 988. ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் 549, 954, 483. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 589. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8 நம்பர் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் 5, 8, சப்போர்ட் என்ன கொடுத்துருக்கோம்னா 3 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பவர் வச்சும் வருது, நேரடியாகவும் வருதுங்க. அதனால் உங்கள் இந்த ரிசல்ட் இந்த வீக் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கெஸ்ஸிங் வருதான்னு பாருங்கள். தேங்க்யூ.